ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி சொல்லலாம். எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின லைவில் வந்துட்டு இனியா நடக்குது, இனியா புதுசாக சக்காலத்தி சண்டை மாதிரிலாம் இருக்குன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா பார்வதியும் கம்பருதினும் உங்களுக்கே தெரியும், சண்டை போடுறாங்க, முட்டிக்கிறாங்க, கட்டிக்கிறாங்க, ஒட்டிக்கிறாங்க, திரும்ப சண்டை போடுறாங்க, ரிப்பீட் இப்படியே போயிட்டுருக்கு. சரிங்களா? ஏதோ ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஆனால் நேற்று கம்பருதி நைட்டு தெளிவாக சொல்லிட்டாரு, இது இந்த ஷோவில் நான் இப்படி இருக்கேன், ஆனால் வெளியில் போனால் நம்ம இப்படி இருப்போமான்னு எனக்கு தெரியலன்னு. அப்போ அத்தனையும் ஷோக்கு தானா கோபால் அப்படின்னு கேட்டு நம்ம விஜய் பார்வதி ஷாக்காக இருப்பாங்க. இப்போது இவ வந்துட்டு, அதாவது கம்பருதி வந்து அரோரா கிட்ட பேசுகிற விஷயங்கள் எனக்கு பொசிசிவாக இருக்குது, எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு கெமி கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்போ காலையில் நைட்டு என்னென்ன பேசுகிறாங்களோ எல்லாமே இப்போ அரோராவுக்கு தெரியுது. ஒருவேளை கெமி போட்டு கொடுத்துட்டாங்களோ அப்படி கேட்டால் கெமி போட்டு கொடுக்கல, கமருதினே போட்டு கொடுத்துருக்காரு. ஏன் கமருதின் இது உங்களுக்கு தேவைதானா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ கமருதி நைட்டு என்னென்ன வந்துட்டு விஜய் பார்வதி சொன்னாங்களோ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா பொழுது வாந்தி எடுத்துகிட்டு இருக்காப்புல. அதனால் அரோரா இங்கே வந்துட்டு விக்ரம் கிட்ட சொல்லி புலம்பி தள்ளுறாங்க விஜய் பார்வதியை பற்றி. இவ இப்படி ஓவராக வந்து என்னை பார்த்து பொசிசிவ் ஆகிறா அப்படின்னா விக்ரம் டென்ஷன் ஆகிறாரு. அது பொசிசிவ் பார்வதி கிடையாது, பாய்சனஸ் பார்வதின்னு. இன்னும் அது விக்ரம் ஏன் எவ்வளோ டென்ஷன் ஆகிறாரு, பொங்குறாரு, ஒன்றுமே புரியலையே. இவர் நேற்று வந்து சாண்ட்ராக்காக பொங்குனார், என்னை ஏமாற்றிட்டீங்கன்னு. எப்போ பார்வதி மேலே இவ்வளோ காண்டானாரு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் ஆக்சுவலாக ப்ரைஸ் பண்ணார், எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது, விஜய் பார்வதி நல்லா தான் பண்ணுது அப்படின்னு. ஒன்றுமே புரியல, எங்கெங்கே என்னென்ன வெடிக்கிற விஷயங்கள் நடக்குதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் கமருதி என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்க சொல்லியிருப்பாங்க போல, நீ அவகிட்ட பேசாதன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு அரோரா. அதுக்கு கமருதி வந்து, நான் அவள் வந்து என் ஃப்ரெண்டு, அவகிட்ட என்னால் பேசாமல் இருக்க முடியாது, அவள் அப்படி தான் பேசுவா, உனக்கு விருப்பம்னா நீ பேசுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல இருக்குது. அதுக்கு இவங்க சொல்லிட்டாங்க அரோரா, நான்லாம் வந்துட்டு பேச மாட்டேன், உனக்கு விருப்பம்னா நீ பேசிக்க, என்ன வந்து பேச வற்புறுத்தாத அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணி இங்கே வந்து அரோரா வந்து விக்ரம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதேமாதிரி விஜய் பார்வதி ஒரு நாள் சொல்லியிருக்காங்க போல இருக்கு, உனக்கு நீ நடுவில் வந்துட்டு நீ நிற்கிறியா, இந்த பக்கம் துஷார், இந்த பக்கம் கமருதீன் எப்படி இருக்குது, ஆனால் நான் நடுவில் நிற்கிறேன்னா இந்த பக்கம் கமருதீன், இந்த பக்கம் என்னோட வாட்டர்மெல் அண்ணன், ஒரு பக்கம் அண்ணன் ஒரு பக்கம் ஃப்ரெண்டு, ஆனால் உனக்கு அப்படின்னு கலாச்சிருக்காங்க. நெக்கல் தானே இந்த அம்மாவுக்கு விஜய் பார்வதிக்கு. இது தேவையா? இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொளுத்தி போட்டுருவாங்க, அதை ஜாலியாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த பக்கமும் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும்ல. ஸோ எது எப்படியோ புதுசாக வந்து நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சக்காலத்தி சண்டை முன்னாடிலாம் நடந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு சீசன் 3 நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இப்போயும் வந்து நடக்க போகுது. புதுசாக ஒன்று ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு, ஏன்னா அரோரா வந்து நம்ம நேற்று விஜய் சேதுபதி வந்து கலாச்சி விட்டார், நம்மளும் ஒன்று ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க போல இருக்குது. ரைட், இந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய் நண்பர்களே.